ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லயே எப்படி வெண்ணிலா எசன்ஸ் வந்து எப்படி பண்றதுங்கிறது தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து சன்ரைஸோட ₹2 பாக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணி ஒரு சின்ன பவுல் வச்சிருக்கேங்க. இதுல சேர்த்திக்கலாங்க. இதுல இருக்கிற பவுடர் ஃபுல்லாவே இதுல வந்து சேர்த்திக்கலாங்க. நீங்க வந்து சன்ரைஸ் மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டன்டா இருக்க காஃபி பவுடர் எது வேணாலும் நீங்க சேர்த்திக்கலாங்க. நான் வந்து ₹2 சன்ரைஸ் வந்து காஃபி பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த காஃபி பவுடரோட ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் தண்ணி போதுமான அளவா இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்தினதுக்கு அப்புறம் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்க கேக்கு, ஐஸ்கிரீம், பிஸ்கட் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நீங்க இந்த எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை வந்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இதுல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்திக்கிறேங்க. இப்போ நம்ம சோடா உப்பு சேர்த்தினதுக்கு அப்புறம் கொஞ்சமா பொங்கி வர மாதிரி இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ சோடா உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஆயிடுங்க. தண்ணி மாதிரி ஆயிடுங்க. இப்போ வந்து இது கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து உடனே நம்ம வந்து கேக் செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 மணி நேரம் ஆகுங்க. அது வரைக்கும் நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. இது பாருங்க, நல்லா திக் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எசன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர் பாட்டில் இருந்ததுன்னா நீங்க வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா இதை ஒரு 3 மந்த் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க கேக்கு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வெனிலா எசன்ஸ் செய்யறதுக்கு நமக்கு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கேக், ஐஸ்கிரீம் இது மாதிரிலாம் செய்யும் போது உங்களுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இன்ஸ்டன்டாவே நீங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பா நல்லா வரும். ஓகேங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.